அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எனக்கு ஒரு வீடியோ ஒன்று ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜும் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மெசேஜில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "சார், இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து எனக்கு எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஏன்னா எக்ஸாம் வரதுக்கு இன்னும் ஏகப்பட்ட நாள் இருக்குது. சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் கிட்டத்தட்ட நம்ம கையில் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் இருக்கும்போது இவங்க என்ன இப்பயே எக்ஸாம் நினச்சி பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த வீடியோவில் என்ன தான் இருக்குன்ட்டு நான் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் ஒரு பையன் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "நான் வந்து கஷ்டப்படாமலாம் இல்ல. நான் வந்து 16 மணி நேரம் படித்தேன். ராப்பகலா படித்தேன். பட் இதெல்லாம் பண்ணியுமே என்னால் வந்து 5 வருஷமா எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கிளியர் பண்ண முடியல" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா படிங்க. பட் ஒரு வேலைக்கு போயிட்டே படிங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷ வீடியோ தான். சரிங்களா? 59 நிமிஷம் 59 செகண்டுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 1 நிமிஷ வீடியோவை பார்த்ததுனால தான் இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நினச்சி ஒரு பயம் ஒன்று வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, "இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஏன் பயம் வந்தது?" அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, "சார், ஒன்றும் இல்லை. அந்த பையன் வந்து 5 வருஷம் படிச்சிருக்காங்க. அதுவும் ஃபுல் டைமாக படிச்சிருக்காங்க. 16 மணி நேரம்லாம் படித்ததா சொல்கிறாங்க. பட் நான் வந்து பார்ட் டைமாக தான் படிக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே எனக்கு வந்து ஒரு 4 ஆர் 5 ஹவர்ஸ் தான் படிக்க டைம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த மாதிரி 5 வருஷம் ஃபுல் டைமாக படித்தவங்களாலேயே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலையே சார். நான் பார்ட் டைமாக தான் படிக்கிறேன். அதுவும் ஒரு 4, 5 மணி நேரம் தான் படிக்கிறேன். என்னால் பண்ண முடியுமான்னு ரொம்ப பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சஜஷன், சில அட்வைஸ்லாம் சொன்னேன். அதோட அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதே வீடியோ அந்த பையன் பேசியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே வீடியோவை இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு அவங்களும் அதே சந்தேகம், அதே பயம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இன்னும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களில் சில பேருக்கும் இதே மாதிரியான ஒரு சந்தேகமும், ஒரு பயமும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 நிமிஷ வீடியோ இருக்குது இல்லையா? இந்த வீடியோவை நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி, சரிங்களா, அந்த பையன் வந்து 5 வருஷம் படித்தும் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஆனால் இந்த 5 வருஷம் வந்து அவங்க எப்படி படித்தாங்க? செல்ஃபாக படித்தாங்களா? கோச்சிங் சென்டர் ஏதாவது போனாங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடு இருந்தாங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க அதில் தெளிவாக சொல்லலை. அதே மாதிரி முக்கியமான விஷயம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதனால் அவங்களால கிளியர் பண்ண முடியல? அப்படிங்கிறத பற்றி அவங்க அதில் வந்து கிளியராக சொல்லல. அவங்க என்னென்ன புத்தகங்கள் படித்தாங்க? எப்படி படித்தாங்க? ரிவிஷன் எப்படி பண்ணாங்கன்னு இதை எதை பற்றியுமே அவங்க சொல்லலை. ஜஸ்ட் அவங்க சொல்கிறது என்னன்னா, "நான் 5 வருஷம் படித்தேன். ஆனால் என்னால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல." இதை மட்டும்தான் அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதேமாரி அடுத்து பார்த்தீங்கன்னா, "நான் 16 மணி நேரம் படித்தேன். நான் கஷ்டப்படாமலாம் இல்லை. நான் வந்து 16 மணி நேரம்லாம் படித்தேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து அவங்க டெய்லி பண்ணாங்களா? இல்லை எக்ஸாம் நெருங்கும்போது பண்ணாங்களா? எப்போ பண்ணாங்க? டெய்லி 16 மணி நேரம் படித்தாங்களா? அப்படிங்கிறத பற்றியும் அவங்க அதில் வந்து தெளிவாக சொல்லலை. இது எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம டெய்லி வந்து 16 மணி நேரம் படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், உங்களாலேயே வந்து டெய்லி ஒரே மாதிரி படிக்க முடியாது. ஒரு நாள் வந்து 8 மணி நேரம் படிப்பீங்க. மறுநாள் அவ்வளோ டைம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உங்களால் நாள் படித்த அளவுக்கு எஃபெக்டிவாக படிக்க முடியாது. நம்ம மைண்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இதுவுமே வந்து அவங்க வந்து இந்த 5 வருஷமும் டெய்லி 16 மணி நேரம் படித்தாங்களா? இல்லை எக்ஸாம் நெருங்கும்போது மட்டும் 16 மணி நேரம் படித்தாங்களா? இல்லை அப்பப்போ 16 மணி நேரம் படித்தாங்களா? இந்த மாதிரி எதையும் இவங்க தெளிவாக சொல்லலை. சரிங்களா? இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷ வீடியோ. இந்த 1 நிமிஷ வீடியோவில் அவங்க வந்து ஜஸ்ட் நான் 5 வருஷம் படித்தேன், என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. 16 மணி நேரம் படித்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 வருஷமும் 16 மணி நேரம் படித்தாங்களா என்னன்ட்டு அவங்க கிளியராக சொல்லலை. ஸோ இந்த மாதிரி இதில் எதுவுமே கிளியராக இல்லை.
ரைட்டுங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கிளியராக இல்லாத ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை சந்தேகப்படுறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். சரிங்களா? இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து இந்த பையனை வந்து டீக்ரேட் பண்ணணும், இவங்களை விமர்சனம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இந்த வீடியோ போடலை. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும் அப்படிங்கிறதாக தான் அதை சொல்கிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி 5 வருஷம் படித்தும் ஒருத்தவங்க எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலன்னா அவங்க சைடில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை எப்படி நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில் நானும் நிறைய தவறுகள் பண்ணேன். அதனால தான் என்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சிலபஸ்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு 2 எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது சிலபஸ்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் போயிட்டு கேட்ட வரைக்கும் எங்கிட்ட சில பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், இவ்வளோ தான் சொன்னாங்க. அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கணும், அந்த சிலபஸ் படிக்கணும்னா எனக்கு சொன்னவங்க யாரும் அப்போதைக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ நானும் என்ன பண்ணேன்னா, ஸ்கூல் புக்ஸை வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி ஸ்கூல் புக்கை வாங்கி நான் படிக்கும்போது தேவையில்லாத நிறைய பாடங்களை ஆரம்பத்தில் படித்தேன். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா, சமூக அறிவியலில் இந்த முதல் உலகப்போர், 2வது உலகப்போர் இதை பற்றிலாம் இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும், உலக வரலாறுலாம் இருக்கும். இது எதுவுமே நமக்கு சிலபஸில் கிடையாது. சரிங்களா? ஆனால் அது தெரியாமல் இந்த யூனிட்டெல்லாம் உட்காந்து நான் மாங்குன்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இது யாரோட தப்பு? என்னுடைய தப்பு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி சில தப்பை நான் பண்ணதுனால தான் என்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியல. இப்போ இந்த தப்பெல்லாம் நான் திருத்திக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 எக்ஸாம் தேவைப்பட்டுது. ரைட்டுங்களா? 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்குன்னு சிலபஸ் ஒன்று இருக்குது. அந்த சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் உள்ளதை நம்ம படிக்கணுங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. ரைட்டுங்களா? இப்போ இது நான் பண்ண தப்பு. அதே மாதிரியே இந்த தம்பியும் இந்த 5 வருஷத்தில் ஏதாவது நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது என்னன்னு அவங்களால வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது காரணம் என்னென்னா, அவங்க வந்து 5 வருஷமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16 மணி நேரம் படித்தாங்களா, இல்லை எக்ஸாம் வரும்போது மட்டும் படித்தாங்களா அப்படின்லாம் தெரியல. ஏன்னா சில பேர் அந்த ஒரு தப்பை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. அதாவது இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் சில பேருக்கு படிக்கவே தோணும். நானும் அப்படி தான் இருந்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுவுமே வந்து என்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம். ரைட்டுங்களா? நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு படிக்க தோணாது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு ஆஹூ ஓஹோ அப்படின்ட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தப்பை கூட இவங்க பண்ணியிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க செல்ஃபாக படித்தாங்களா, கோச்சிங் சென்டர் போய் படித்தாங்களா, இல்லைனா ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி படித்தாங்களான்னு அந்த வீடியோவில் அவங்க எதை பற்றியுமே சொல்லலை. சரிங்களா? இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்திருந்தால் இந்த 5 வருஷம் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிலே நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் வந்து உங்களுக்கு தாராளமாக போதும். சரிங்களா? அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு போதும். நான் சொல்கிறது ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு. ரைட்டுங்களா? ஒருவேளை இந்த மாதிரி 2 வருஷம் படித்தும் உங்களால் குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலைன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டே படிக்கிறது தான் நல்லது. இதை நான் ஏற்கனவே சொன்னது தான். யாராக இருந்தாலும் இதை வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து 2 வருஷம் ஃபுல் டைமாக படிச்சிட்டிங்க. அப்படி படித்தும் உங்களால் ஒரு எக்ஸாமில் ஒரு குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலைன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபுல் டைமாக படிக்காமல் பார்ட் டைமாக படிக்கிறது தான் நல்லது. சரிங்களா? அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு போயிட்டே நீங்கள் படிக்கிறது தான் நல்லது. எதுக்காக அதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 2 வருஷம் ஃபுல் டைமாக படிக்கிறீங்க இல்லைங்களா? இதில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் வெற்றிக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிடுவீங்க. அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்கும். சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேவையான அளவு படிச்சிருவீங்க. அது போக சின்னதாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அந்த சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நீங்கள் வேலைக்கு போயிட்டே கூட உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 2 வருஷம் ஃபுல் டைமாக படித்தும் உங்களால் ஒரு வேலை வாங்க முடியலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ரைவேட்டாக ஒரு வேலைக்கு போய்கிட்டு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறது தான் நல்லது. ரைட்டுங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. சரிங்களா? இப்போ யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. நான் வந்து 5 வருஷம் படித்தேன் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு போடுறாங்கன்னா
உடனே அவங்க சொல்கிறத கொண்டு வந்து உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. அவங்களால முடியலை, அப்போ நம்மளாலையும் முடியாதோ அப்படின்ட்டு நீங்கள் அவங்க சொன்னதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வேற, நீங்கள் வேற. சரிங்களா? இப்போ இப்படி வச்சுப்போமே, ஒரு 2 பேர், ரமேஷ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சுரேஷ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ரமேஷுங்கிறவங்க 5 வருஷமாக படித்து எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலை. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை வெளில சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த சுரேஷுங்கிறவங்களும் ஒருவேளை நம்மளாலையும் 5 வருஷம் படித்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சாங்கன்னா, இந்த சுரேஷை மாதிரி ஒரு முட்டாள் வந்து இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க வேற, இவங்க வேற. சரிங்களா? இவங்களுடைய மெமரி பவர் வேறையா இருக்கும், இவங்களுடைய மெமரி பவர் வேறையா இருக்கும். இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வேறையா இருக்கும், இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வேறையா இருக்கும். ரமேஷுக்கு ஒரு சரியான கைடு கிடச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் சுரேஷுக்கு ஒரு சரியான கைடு கிடச்சிருப்பாங்க. ஸோ எப்போதுமே வந்து மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க ஜெயித்தவங்களா இருந்தாலும் சரி தான், தோற்றவங்களா இருந்தாலும் சரி தான். அவங்கள பார்த்து அப்படியே நம்மளும் அதே மாதிரி நமக்கு நடந்துருமோ அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க வேற, நீங்கள் வேற. இப்போ இந்த 5 வருஷம் படித்த இந்த பையனுக்கு, 5 வருஷம் படித்து கிளியர் பண்ண முடியாத அந்த பையனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கைட் கிடச்சிருந்தாங்கன்னா இவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. இவங்க அநேகமாக செல்ஃபாக படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு அவங்க போகிற பாதை சரியான பாதையான்ட்டு தெரியாது. சரியான பாதையில் போகிறதா நினச்சி அவங்க தப்பான பாதையில் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இதுக்கு நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இது அதுக்கு ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வந்து செல்ஃபாக படித்தேன். நான் கரெக்டாக படிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமுக்கு நான் தப்பாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? சிலபஸ்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் தேவையில்லாத பாடத்தெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரைட்டுங்களா? அப்போ எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்து நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? முன்னாடியே எனக்கு சிலபஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடியே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது ஒரு விஷயம். இப்போ இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நாம் சேர்த்து பார்த்துடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப்பில் பார்த்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 குரூப் 4 எக்ஸாம் நடந்தது இல்லையா? இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரே மாதிரியே நிறைய வீடியோ பார்த்தேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வீடியோ இதே மாதிரியே பார்த்தேன். சரிங்களா? இது எப்போனா கரெக்டாக அந்த 2025 குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா? அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அந்த வீடியோடைய கமெண்ட்டையும் போய் பார்த்தேன். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி வீடியோ போட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. 2025 குரூப் 4 எக்ஸாமோட நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னவங்களில் நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஃபுல்லாகவே பார்த்தேன், கமெண்ட்டும் பார்த்தேன். சரிங்களா? அந்த யூடியூப் சேனல் பேர்லாம் வேணாம், அவங்களுடைய ஒரிஜினல் பேரும் வேணாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஸ்ருதின்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு. ரைட்டுங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு தான். இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த 2025 குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, எனக்கு வந்து இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 13 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நானும் வந்து இனிமேல் டிஎன்பிஎஸ்சியை நம்புறதா இல்லை, நானும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறத ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லேயும் ஒரு 13 பேர் கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க. இப்போது இவங்க இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஸ்ருதிங்கிறவங்க நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்கு செட் ஆகும். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியா கூட இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ப்ரைவேட் ஜாப் போகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணலாம். ஒரு நல்ல ப்ரைவேட் ஜாப் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரைட்டுங்களா? இன்னொன்று முக்கியமாக புரிஞ்சுக்கங்க, உண்மையாகவே இவங்க மைண்டில் என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. இவங்க உண்மையாகவே வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோட படித்தாங்களா, இல்லை சும்மா ஒரு ஹாபிக்கு படித்தாங்களா, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. சரிங்களா? நான் யாரையும் தப்பாக சொல்லலை. யாருமே வந்து யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல.
நான் சொல்கிறது என்னன்னா, இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது. சில பேர் வந்து கண்டிப்பாக எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து சைடில் தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா? நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், கிடைக்கலனா கூட நான் வேறு ஏதாவது பண்ணிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஒரு வேளை அந்த மாதிரி மைண்ட் செட்டில் கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்த உடனே, ஐ மீன் இந்த 2025 நடந்த குரூப் 4 எக்ஸாம் டஃப்பாக இருந்த உடனே, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த முடிவு ஓகே, அவங்களுக்கு அது செட் ஆகும். ஆனால் இவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஒரு 13 பேர் நானும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லைங்களா? இது வந்து ஒரு தவறான முடிவு. இந்த முடிவை இவங்க சொந்தமாக யோசித்து எடுத்தாங்கன்னா அது ஓகே. ஆனால் இன்னொருத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தானே அது பேர், ஓகே, இன்னொருத்தவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இவங்களும் அந்த முடிவை எடுத்தாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய தவறு. சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற வாதத்துக்குள்ளேயே நம்ம போக தேவையில்ல. அதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து 100% கரெக்டாக நடக்கலனே வச்சுப்போம். சரிங்களா? இப்படியே வச்சுக்கலாம், கரெக்டாக நடக்கலனே வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது 100% தப்பாகவும் நடக்கலை. ரைட்டுங்களா? இப்போவும் உண்மையாக படித்து உண்மையாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்க வேண்டியது அவங்கள தான் எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இப்போ இவங்க இருக்காங்க, இந்த ஸ்ருதின்னு இருக்காங்க. இவங்க வந்து நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கலாம்? ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் செட்டிலான ஃபேமிலியாக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபுங்கிறது கண்டிப்பாக தேவைங்கிற கண்டிஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். இவங்க வந்து ஒரு ஹாபிக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நானும் அதே முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவன் அதே முடிவை எடுத்தானா அது வந்து அவன் வாழ்க்கையில் அவன் எடுக்கிற மிகப்பெரிய தவறான முடிவாக போய் முடிஞ்சிடும். சரிங்களா? இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நானும் வந்து நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலான்னு நிறைய டைம் முடிவு எடுத்திருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்படி முடிவு எடுத்ததுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு டைம் எக்ஸாம் எழுதி பார்க்கலாம், இன்னும் ஒரு டைம் எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் தான் அடுத்தடுத்து போயிட்டு எக்ஸாம் எழுதினேன். அப்படி நான் எடுத்த அந்த சின்ன சின்ன முடிவால் தான் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், எனக்கு வந்து வேலை கிடச்சிது. ரைட்டுங்களா? என்ன தான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாலும் திரும்ப திரும்ப நான் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்ததுனால தான் எனக்கு வேலை கிடச்சிது. ரைட்டுங்களா? ஸோ அப்போது நான் எடுத்த அந்த ஒரு சின்ன முடிவு, சும்மா இந்த ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கலாம், இதோட முடிச்சுக்கலாம் நான் அந்த சின்னதாக முடிவு எடுத்தேன் பார்த்தீங்களா? அதனால தான் எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ நல்லா கேட்டுங்க, இப்போதைக்கு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேலே நம்பிக்கை இல்லைனே வச்சுப்போம். பட் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே அடியாக இந்த ஃபீல்டை விட்டு போகாதீங்க. சரிங்களா? அதுக்கு பதிலாக ஒரு ப்ரைவேட் ஜாப் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு இதை சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ படிச்சிங்கன்னா உங்கள் வெற்றிக்கு தேவையானதை ஆல்மோஸ்ட் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் பாஸ் பண்ண தேவையானதில் ஒரு 90% விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பீங்க. அது போக சின்ன சின்னதாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நீங்கள் வேலைக்கு போயிட்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணு முழிச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கு போங்க, பார்ட் டைமாக படிங்க, கிடைச்சா கிடைக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அது வரைக்கும் எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மற்றவங்க போடுற வீடியோஸை பார்த்துட்டு அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வேறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு கைட் பண்ணிக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் வேறு ஏதாவது ஒரு ஐடியா கூட இருக்கும். சரிங்களா? நாம் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேணாம். அவங்க வந்து இதை ஒரு ஹாபியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு வச்சுங்களேன், சரி வேணாம், அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். பட் நான் சொல்ல வர்றது இதுதான், ஒரு யூடியூப் சேனல் வச்சு பசங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே ப்ரிப்பேரும் பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்க சொல்கிறத வந்து நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரியா? நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு
இந்த டிஎன்பிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளும் ஒரு நல்ல வாய்ப்பு, ரைட்டுங்களா? அதில் நன்மை தீமைகள் கலந்து தான் இருக்குது, அது நாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, சரிங்களா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளும் ஒரு நல்ல வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கலாம், அது தப்பு இல்லை, சரிங்களா?